ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆள் மனசை கட்டுப்படுத்தும் முறைகளையும் தந்திரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில பேர் நம்மளுடைய ஆள் மனதை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நம்ம நினைப்போம். ஆள் மனசை கட்டுப்படுத்த முடியாதனால இல்லை, ஆனால் கட்டுப்படுத்த முடியும். கட்டுப்படுத்துகிற முறை நமக்கு தெரியாதுல்ல, இதுதான் உண்மை. இதை பற்றி நம்ம சில விதிமுறைகளையும் சில ஸ்டெப்பையும் நம்ம பார்க்க போகிறோம். முதல் ஸ்டெப்பு ப்ராடெக்ட்ஸ் பாசிட்டிவ். அதாவது பாசிட்டிவாகவே நீங்கள் நினைக்கணும். உங்களை பற்றி நீங்கள் தவறாகவே நினைக்கக்கூடாது. தவறாக நினைக்கக்கூடாதுன்னு உதாரணத்துக்கு எப்படி சொன்னால், எனக்கு இது செஞ்சால் வராது, எனக்கு சமையல் வராது, எனக்கு இது வராது, அது வராது, மார்க் நான் கம்மியாக தான் எடுப்பேன், எனக்கு படிப்பு வராது, இவன் பெரிய ஆட்டோக்காரன்டா, அவனை இவன் நான் ஆடுறேன்டா, இவனால் என்னமா செய்ய முடியுமா, இவனால் இது வராது அது வராதுன்னு சொல்கிறவங்கக்கிட்ட நீங்கள் செய்து காட்டணும். ரொம்ப பாசிட்டிவாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். நான் எல்லாமே செய்வேன் அப்படின்ற மாதிரி அந்த எண்ணங்களில் வாங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது உங்ககிட்ட யாரையாவது பற்றி விசாரித்தாங்கன்னா, அவங்க செஞ்ச தவறை மறைச்சிக்கிட்டு அவங்க என்ன செய்தாங்களோ இல்லாமல் அதை பற்றி மறைச்சிட்டு அவங்கள பற்றி நல்லதாகவே நீங்கள் பேசுங்க. ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன். அதாவது இரவு தூங்கும் முன்பு நீங்கள் 9 மணிக்கெல்லாம் நீங்கள் தூங்கிடணும். தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால் எந்த ஒரு மொபைல் ஃபோனோ, லேப்டாப், நெட்வொர்க் கனெக்ஷன் எதையுமே, எந்த ஒரு சோசியல் மீடியாவும் நீங்கள் பார்க்காம நீங்கள் தூங்கிடணும். அப்போ தான் உங்களோட ஆள் மனசு உங்கள்கிட்ட பேச முடியும். அதே போல் மார்னிங் வெள்ளனே எழுந்திரிச்சு ஒரு 4 o'clock ஒரு 5 o'clockலேயே எந்திரிச்சிடணும். எந்திரிச்சு நீங்கள் அப்பயுமே எந்திரிக்கும் போது நீங்கள் மொபைல் ஃபோனோ எதுவுமே பார்க்கக்கூடாது. மொபைல் ஃபோனோ நெட்வொர்க் சம்மந்தப்பட்டது எதையுமே நீங்கள் பார்க்கக்கூடாது. அப்போ தான் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணுறீங்களோ அதை உங்களால் மெடிடேஷன் பண்ணி சிந்திச்சு செயல்பட முடியும். ஆள் மனசு அப்போ தான் உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். 3வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டிங். அதாவது எழுதுதல். அதாவது நீங்கள் மெடிடேஷன் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு என்னென்ன எண்ணங்கள் வருதோ, ஆள் மனசுக்குள்ளே என்னென்ன நீங்கள் எண்ணங்கள் வருதோ அதை பூரா நீங்கள் எழுதுங்க. நேர்மறை எண்ணமாக இருந்தாலும் சரி, எதிர்மறை எண்ணங்களாக இருந்தாலும் சரி, அதை எழுதி முடிச்சுட்டு நீங்கள் வாசிச்சுட்டு அப்போ அதில் நீங்கள் என்னென்ன எதிர்மறை எண்ணங்கள் நேர்மறை எண்ணங்கள் இருக்கோ அதை ஆய்வு செஞ்சு பாருங்கள். அதாவது கொஞ்சம் விளக்கமாக படித்து பாருங்கள். அந்த எண்ணங்களை நம்மளை எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும், இந்த எண்ணங்கள்னால் எதிர்மறை எண்ணங்கள்னால் நம்மகிட்ட இருக்கு போல். அப்போ நீங்கள் அதுக்கு ஏற்றாப்புல மாறணும். நேர்மறை எண்ணங்களுக்கு ஏற்றாப்புல மாறுங்க. இதுதான் 3rd ஸ்டெப். 4th ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அதாவது நினைக்கிறது. அதாவது நீங்கள் என்னவாகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் ஒரு ஆக்டர்ஸ் ஆகுறீங்களோ அப்படின்னா, அந்த ஆக்டரில் என்னென்ன நம்ம செயல்படுறோமோ அந்த இது என்ன மாதிரி ஆக்டர் ஆகுறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுங்கள். 2வது பார்த்தீங்கன்னா, ஆக்டர் ஆகணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா அதையே நீங்கள் திங்க் பண்ணுங்கள். அப்போ யார் கேட்டாலும் நீங்கள் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி பாருங்கள். நான் ஆக்டர் பண்ணுறேன்டா, நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பாருங்கள். இதுனா மட்டும்தான் உங்களோட ஆள் மனசை நீங்கள் ஆசைகளை சொல்ல தான் உங்களோட ஆசைகளை விசுவலைசேஷன் பண்ணி அந்த இதை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். ஆக்டர் ஆகிற மாதிரியோ, இப்போ நீங்கள் ஒரு பெண்ணை நீங்கள் காதலிக்கிறீங்கனாலும் அவங்கள கரம் பிடிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். கற்பனை பண்ணி பார்க்க தான் அந்த ஆசைகள் நம்மள மேலே வளர்க்க தான் நம்மளோட ஆள் மனசுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். அந்த ஆள் மனசையும் நினைக்க ஆரம்பிச்சு, இவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு போல், நம்ம அதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிய வரும். இதுதான் 4th ஸ்டெப். 5th ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசுவலைசேஷன். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நான் 4th ஸ்டெப்லேயே சொன்ன மாதிரி தான் நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, இதை நீங்கள் விசுவலைசேஷன் என்னன்னு நினைக்கிறீங்க, பகல் கனவு மாதிரி நீங்கள் காணணும். பகல் கனவு மாதிரி நீங்கள் நடக்க போகிறத நீங்கள் ஒரு கற்பனையாகவே ஒரு படம் மாதிரியே நீங்கள் உங்கள் கற்பனைக்குள்ளே ஓட்டணும். அதாவது படம் மாதிரியே
தெளிவாக இருக்கிற மாதிரி உங்கள் கற்பனைக்குள்ளே வர வைக்கணும். அதை உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன தோணுதோ அதை ஒரு பேப்பர் பேனா எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு நோட்டில் ட்ராயிங் பண்ணுறவங்களா இருந்தால் அதை நீங்கள் வரைஞ்சி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த இதை நீங்கள் வரைச்சி பார்த்தீங்கனாலே போதுமானது. அப்படி உங்களுக்கு வரைய தெரிஞ்சாலே உங்கள் கற்பனையிலேயே நீங்கள் கொண்டு போங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன், பகல் கனவு மாதிரி நீங்கள் காணணும். இது நடந்த மாதிரியே நம்ம நினச்சிக்கிறணும். இதை நீங்கள் ப்ரெசண்டில் நீங்கள் நினைக்கணும். அப்போ தான் நம்மளோட ஆள் மனசு நம்ம சொல்கிறத கேட்கும். சிக்ஸ்த்து ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பாலஜிஸ்னால் மன்னிக்கிற குணங்களை நீங்கள் வளர்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் ஏதாவது தவறாக நினச்சிக்கிட்டிங்கனாலும் யார்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டிங்கனாலும் நீங்கள் போய் மன்னிப்பு கேளுங்க. அதாவது இல்லை நீங்களே உங்களுக்குள்ளே தவறாக நீங்கள் எண்ணங்களை வளர்த்துக்கிட்டாலும் நீங்கள் உங்களுக்கு நீங்களே நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு நீங்களே உங்களுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கோங்க. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது தவறு செஞ்சுருந்தாலும் ஏன்னா அவங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் அவங்கள மன்னிக்கிற அளவுக்கு நீங்கள் வளர்த்துக்கோங்க, எண்ணங்களை வளர்த்துக்கோங்க. அப்போ தான் அதாவது இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்கக்கிட்ட நம்ம எதையுமே எதிர்பார்க்காம நம்ம மன்னிச்சுக்குவோம். ஓகேவா? நம்ம மேல் நமக்கு தான் நம்பிக்கை வளர்த்துக்கணும். அதனால் நம்ம மன்னிச்சிருவோம். ஓகேவா? அப்போ தான் நம்மளோட ஆள் மனசு நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். 7வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிலீவ். அதாவது நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் ஒரு பொருளை இங்கேருந்து நான் ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, ஒரு இடத்துக்கு கொண்டு போகும்போதே நான் கீழே விழுந்துருவேன், அந்த பொருளை கீழே போட்டு உடச்சிருவேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டாலே நம்ம போகும்போது ஏதோ ஒரு வழியில் அந்த பொருள் உடஞ்சி போயிடும் கண்டிப்பாக. ஏன்னா அது நம்மளால் நம்ம மனசு தான் நம்மளோட நம்பிக்கை தான், நம்ம நம்பிக்கையை தான் நம்மளுடைய செயல்பாடாக வெளியே வருது. இது மட்டும் இல்லாமல் இந்த பொருளை நீங்கள் என்ன நினச்சிக்கணும், இந்த பொருளை நான் எங்கே கொண்டு போனாலும் கரெக்டான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் கண்டிப்பாக இதை கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு போய் கண்டிப்பாக சேர்த்துருவேன். உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பொருளை எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துருவீங்க. இதுதான் அப்போ தான் நம்மளுடைய ஆள் மனசை கட்டுப்படுத்த முடியும் நம்மளுக்குள்ளே. இப்போ நான் சொன்ன சில ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் செயல்படுத்தினாலே போதும், உங்களோட ஆள் மனசு உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அந்த ஆள் மனசு கேட்டு அதை பிரபஞ்சமே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே என்னுடைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய், டேக் கேர்.